டிஎஸ்ஏ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு ஃப்ரெஷருக்கு ஜாப் எடுக்கிறதுக்கு டிஎஸ்ஏ எப்படி கை கொடுக்கும், டிஎஸ்ஏ கண்டிப்பா இப்ப இருக்க இந்த 2025ல ஃப்ரெஷர் படிச்சாதான் வேலை கிடைக்குமா? கிவ் மீ கிளாரிட்டி. ஆஸ் எ ஃப்ரெஷர் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, ஃப்ரெஷருக்கு வந்து இப்போ கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு. ஏன்னா 2024 நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ டெவலப்மெண்ட் ரோலுக்கு அட்டன் பண்ணிருக்கீங்க, ஃபர்தரா மிஷின் லேர்னிங் இன்டர்ஃபேஸ் போனீங்க. எப்படிலாம் கம்பெனிஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க? லைக் இந்த ஆப்டிடியூட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர் வந்து ஜாவா போலாமா, பைத்தன் போலாமா, ஜாவா ஸ்கிரிப்ட் போலாமா, இதெல்லாமே ஒரு தனி ரூட். இதுக்கு அதுக்கும் 1% கூட சம்மந்தம் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. புக்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க, என்னென்ன புக்ஸ்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க, என்னென்ன புக்ஸ்லாம் ரியலி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அதை பத்தின ஒரு சில புக்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்க. டெக்னிக்கலா அகைன் நான் வந்து ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டோட கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்த 2024ல ஐடிஸ்ல என்னதான் ஒரு டிஃபிகல்ட்டான மார்க்கெட்டா இருந்தாலுமே இப்போ மிஷின் லேர்னிங் சைட்ல பிளேஸ் ஆயிருக்காரு. ரீசெண்டா ஒரு 6 மந்த் முன்னாடி தான் ஃப்ரெஷரா இருந்துமே ஜாப் எடுத்திருக்காரு. பட் அவர் காலேஜ் படிக்கக்குள்ள இருந்து யூடியூப் சேனல் மூலியமாவும் நிறைய பேருக்கு கைடன்ஸ் கொடுத்து நியர்லி ஒரு 4 இயர்ஸ் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. கோடிங்ஸ் பத்தியுமே நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்காக நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அதித்யாவோட தான் நம்ம இன்னைக்கு கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, ஃப்ரம் ஸ்கூல் படிக்கிறப்ப அவரோட சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்தரா தென் அவர் கத்துக்கிட்டதையுமே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். மெயினா செல்ஃபா ஒரு டிப்பிக்கலா எல்லாரும் என்ன பண்ணுவோம், காலேஜ் முடிப்போம், இன்ஸ்டியூட் 6 மாசம் படிப்போம், தென் வேலை தேடிப்போம் அப்படின்ட்டு இல்லாம காலேஜ் படிக்கிறப்ப வந்து செல்ஃபா லேர்ன் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி 2024ல பாஸ் அவுட் ஆகியுமே ஆன் கேம்பஸ்ல பிளேஸ் ஆகாம ஆஃப் கேம்பஸ்ல தேடி அவருக்கு என்ன வருமோ அதுக்கான பிடிச்ச ஜாபை ஸ்பெஷல் கம்பெனில எடுத்திருக்காரு. ஸோ ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ஜேர்னி. நான் ஸ்பெசிஃபிக்கா வெளில இருந்து பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர் ஃபார் யுவர் ஜாப். ஸோ thank you so much first of all for joining a podcast with us. thank you for having me. Yeah, great brother. So நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பத்தின இன்ட்ரோடக்ஷன், உங்களோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன மாதிரி விஷயங்களை கோ த்ரூ பண்ணி நவ் நீங்க எங்க இருக்கீங்க, ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. Yeah, sure. So இந்த வீடியோ வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை மாதிரி தான் நானும் ஒருத்தனா. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒரு 6 monthsக்கு முன்னாடி தான் நான் வந்து கிராஜுவேட் ஆனேன், ரைட்? ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் after my 12th standard. So 12th standard அப்புறம் காலேஜ், புது காலேஜ் வந்தோம். ஸோ 1.5 years வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ஆன்லைன்ல தான் போச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து லைக் பெருசாலாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஏதாச்சும் புதுசா பண்ணணும், ஏதாச்சும் கத்துக்கணும் அட்லீஸ்ட் உருப்படியான்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் என்னன்னா லைக் இந்த ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு காமனா பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம்ல வந்து இந்த டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் வந்து லைக் பெருசா யாரும் பார்க்கல. ஸோ நான் வந்து ஒரு நாள் வந்து சும்மா நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து லைக் மிஷின் லேர்னிங்னு வந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ வந்து லைக் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ சரின்னு சொல்லி உடனே வந்து லைக் இந்த கோர்சஸ்லாம் பார்த்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு NPTEL கோர்ஸ் இருந்துச்சு. NPTEL கோர்ஸ் வந்து இட்ஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கோர்ஸ் வந்து நான் என்ரோல் பண்ணேன். சரி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி. ஸோ அதுல வந்து நான் அந்த கோர்ஸோட கண்டென்ட் பார்த்தேன். ஸோ மோஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட்டா இருந்துச்சு. லைக் ஒரு பேசிக் ஆல்ஜிப்ரால இருந்து, ப்ராபபிலிட்டில இருந்து, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி என்ரோல் பண்ணி அந்த கோர்ஸ் ஃபுல்லாவே நான் வந்து பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மேத் இன்டென்சிவ் கோர்ஸா இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த வந்து ப்ரெடிக்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எப்படியாச்சும் பண்ணணும்னு எனக்கு வந்து ஆசை இன்னுமே இருக்கு. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து என்ன வந்து மிஷின் லேர்னிங் சைடு வந்து போக வச்சுது. ஸோ இப்போ நம்ம 2025ல இருக்கோம். 2030, 2040ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு அனாலிட்டிக்ஸ் இருக்கு தெரியுமா? ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து என்ன வந்து இந்த மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் சைடெல்லாம் வந்து கோர்சஸ் பண்ண வச்சது. அண்ட் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூட் காஸ். ஸோ NPTEL கோர்ஸ் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் பேரலி வந்து டீப் லேர்னிங் கோர்ஸும் பண்ண ஆரம்பிச்சேன் NPTEL. ஸோ எல்லாமே வந்து கனெக்ட் ஆச்சு. நான் வந்து புக்ஸ் வந்து நிறைய படிப்பேன் ஆக்சுவலி. லைக் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் ஆனாலும் சரி, இந்த டெக்னிக்கல் புக்ஸ் ஆனாலும் சரி. ஸோ அப்போ தேடும் போது தான் வந்து ஒரு புக் கிடைச்சது, லைக் ஹேண்ட்ஸ் ஆன் மிஷின் லேர்னிங் வித் scikit-learn and TensorFlow. ஸோ அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா இட் காஸ்ட் அரௌண்ட் 5,000 or something at that point. ஸோ அந்த ஒரு டைம்ல. பட் ஆனால் 5,000 கொடுத்து யாரு புக் வாங்குறதுன்னு சொல்லி நான் வந்து சும்மா OLX-லாம் தேட ஆரம்பிச்சேன். அப்போ வந்து OLX-ல ஒருத்தர் வந்து 500 rupees போட்டிருந்தாரு. ஸோ நான் விசாரிச்சேன், சரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, லைக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க. ஸோ அப்போ கேட்கும் போது அவர் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டா இருந்திருக்காரு கம்பெனில. ஸோ அவர் வந்து புக்கு படிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ சேல் பண்றதா இருந்திருக்காரு. சரின்னு சொல்லி நானும் வாங்கிட்டேன். ஸோ அதை நான் எப்படி வாங்கினேன்னா, நான் 12th standardல வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தேன். ஸோ they have given me around 3,000 rupees cash award.
ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் அவார்டை வச்சு நான் வந்து அந்த புக்கு வாங்கி ஸோ அந்த புக்கு ஃபுல்லாக படித்தேன். பேரலே இந்த கோர்ஸ் பார்த்து நான் வந்து நிறைய கற்றுட்டு இருந்தேன், ரைட், அந்த டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங் கோர்ஸஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த புக்கு வச்சு நான் படிச்சனால எனக்கு வந்து ஓரளவு எனக்கு வந்து அதாவது கொஞ்சம் நாலேஜ் கேப்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த புக்கு படிக்கிறதுனால எனக்கு வந்து எல்லாமே எனக்கு கவர் ஆயிடுச்சு, ஃபுல் எல்லா நாலேஜ் கேப்புமே. அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணேன்னா, அதாவது ஒவ்வொரு டாபிக் நான் மிஷின் லேர்னிங் படிக்கும் போதும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். அதாவது ஒரு ரெக்ரெஷன், லீனியர் ரெக்ரெஷன், ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், ஒரு டெசிஷன் ட்ரீனா என்னது, ஒரு லைக் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு மிஷின் லேர்னிங்ல. ஸோ அதுக்கான ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ என்னோட கிட்டப்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 60-70 ரெப்போசிட்டரிஸ் இருக்கும். ஆக்சுவலி 60-70 ரெப்போசிட்டரியில ஒரு 30-40 வந்து மிஷின் லேர்னிங்கே இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்த டைம்ல நான் அதெல்லாம் பண்ணது தான். சரி, நான் வந்து சும்மா படிச்சா பத்தாது, எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும், அப்பதான் வந்து புரியும்னு சொல்லி. ஸோ அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு வந்து நேச்சுரலா இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அதான் வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா பண்றதுனால எனக்கு வந்து மிஷின் லேர்னிங் பத்தி எனக்கு வந்து ரொம்ப அதுக்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்புறம் தொடர்ந்து சரி டீப் லேர்னிங்கும் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி NLP சைடும் போனேன். ஸோ NLP சைடு கொஞ்சம் பார்த்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் 1.5 years. ஸோ செகண்ட் இயர்ல தான் வந்து நான் காலேஜே போனேன் பிகாஸ் ஆஃப் கோவிட், ரைட். ஸோ செகண்ட் இயர் காலேஜுக்கு போன அப்புறம் லைக் அங்கே ஒரு பிரேக் வந்துருச்சு. நான் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் சைட் பார்க்கறத நிறுத்திட்டேன். பட் ஸ்டில் வந்து காலேஜ்ல என்ன ஆச்சுன்னா, காலேஜ்ல வந்து ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் சம் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ். ப்ரொஃபசர்ஸ் வந்து நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ அந்த மாதிரி நான் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப லேட்டராக தான் தெரிய வந்துச்சு. ஸோ அதனால வந்து சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து இந்த மிஷின் லேர்னிங், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா உங்களுக்கு தெரியணும். எல்லாமே பேசிக்ஸ் என்னது, பேசிக்ஸ் தான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த நீங்க 11th 12thலயே நீங்க படிச்சிருப்பீங்க. இஃப் யூ ஆர் ஃப்ரம் CS பேக்ரவுண்ட், இந்த வேரியபிள்ஸ்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, வைல் லூப்னா என்ன, வைல் லூப்னா என்னது, கிளாஸஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா நான் சொல்ற பேசிக்ஸ் என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. நான் செகண்ட் இயர் முடிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சுது. எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பவே காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஸோ இந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து ரொம்ப ஒரு அந்த டாப் லெவல்ல இருந்தாங்க. பட் நான் அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து பைனரி ட்ரீனா என்னன்னு தெரியாது, பைனரி சர்ச் ட்ரீனா என்னன்னு தெரியாது. பிகாஸ் நீங்க ஒரு காலேஜ்ல இருக்கீங்கன்னா உங்க காலேஜ்ல ஒரு தேர்ட் இயர் ஒரு கம்பெனி இன்டர்ன் வருதுன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்து யூ வில் பி ஏபிள் டு லைக் கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஒரு மிஷின் லேர்னிங் கம்பெனியே வருது காலேஜ்ல, மெயினா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன கேட்பாங்க, ப்ரோக்ராமிங் தான் கேட்பாங்க. ஸோ அதுவே உங்களால கிளியர் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு அந்த டொமைன் ஓரியன்டா உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் அது வந்து உங்களால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது பேசிக்கா. ஏன்னா உங்களால இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் சரி ஓகே நம்ம மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்லாம் நம்ம இவ்வளோ கத்துட்டு இருக்கோம். ஸோ இது போதும், லைக் வித் திஸ் ஐ வில் பி ஏபிள் டு கிராக் இன்டர்வியூஸ். பட் தென் அந்த பேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், இந்த மாதிரி காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் சைடும் பார்க்கணும்னு சொல்லி ஸோ இந்த டிஎஸ்ஐ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். 4th செமஸ்டர்லேருந்து சொல்லுவேன். ஸோ 4th செமஸ்டர்லேருந்து டிஎஸ்ஐ பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் ஸோ அதுவுமே அகெயின் லைக் டெய்லி ஒவ்வொரு ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சேன். ஆஸ் இன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன் லீட் கோட்ல. ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ இட் வாஸ் July 17, 2022 ஐ திங்க். ஸோ July 17, 2022. ஸோ அன்னைக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஐ லீட் கோட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட ஆரம்பிச்சேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து லீட் கோட் அந்த டெய்லி சேலஞ்ச் கொஸ்டின் நான் வந்து மிஸ் பண்ணதே இல்லை ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் பீன் அரௌண்ட் மோர் தென் 2.5 years ஐ திங்க். ஸோ சீனியர்ஸ்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா இந்த டிஎஸ்ஏக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நீங்கள் போட்டு லைக் மண்டே பிச்சுக்க தேவையில்லை. அதாவது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 months முன்னாடி வந்து டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணா போதும், ஸ்டைவர் ஷீட் போட்டால் போதும், ஒரு 100 இல்லை 150 கொஸ்டின் சால்வ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் போடுவோம், என்னதான் ஆயிட போகுது. லைக் டெய்லி ஒரு கொஸ்டின் போட்டா நீங்க வந்து லெட்ஸே 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் போடுறாரு அண்ட் இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் 1 month வந்து ஒரு 100-500 கொஸ்டின்ஸ் போடுறாரு. ஸோ டெய்லி போடுறவரையும் அந்த லாஸ்ட் மந்த்ல போடுறவரையும் கம்பேர் பண்ணா அந்த டெய்லி போடுறவருக்கு வந்து இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு லெவரேஜா நான் வச்சுக்கிறேன். ஸோ அதனால வந்து நான் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்போ வந்து ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிக்கல. அதாவது டெய்லி போடுறதுனால நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு லைக் ஈஸிலி கிராக் ஆல் த இன்டர்வியூஸ் இன் காலேஜ். ஸோ அதனால வந்து நான் ரிஜெக்டே ஆகணும்னு நான் சொல்லல. பட் ஐ பீன் ரிஜெக்டட். பட் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் வந்து அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். மேபி அந்த HR ரவுண்ட்ல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கேன். பட்
ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ராமிங் ரவுண்ட் வந்து எல்லாத்துலயும் வந்து நான் வந்து செலக்ட் ஆயிடுவேன். ஸோ 2023ல வந்து ஒரு கம்பெனி வந்துச்சு. ஆகஸ்ட்ல தான் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ சில கம்பெனில வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆன்லைன் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ கிளியர் பண்ணி அந்த செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஸோ அதுல வந்து ரிஜெக்ட் ஆயிடுவேன். ஸோ ஏன்னா எங்க பேட்ச்ல என்ன ஆச்சுன்னா 2024 பேட்ச்ல லைக் ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து லைக் அதிகமா இருந்துச்சு கம்பெனிஸ்க்கும் சரி. ஏன்னா எங்க டைம்ல வந்து நாட் ஒன்லி லைக் தேவர் லுக்கிங் அட் டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த சிஸ்டம் டிசைனர், அப்புறம் இந்த இந்த ரெஸ்ட் ஏபிஐ, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷனே பில்ட் பண்ற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்ல வந்து எனக்கு ரிஜெக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து லைக் ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு லைக் அந்த எந்த விஷயத்துல நான் வந்து ரிஜெக்ட் ஆனனோ ஸோ அதையுமே வந்து நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். லைக் ஒரு எண்ட் டு எண்ட் ஆப் எப்படி பில்ட் பண்றது, ரெஸ்ட் ஏபிஐன்னு என்னது, ஃபுல் ஸ்டாக்ல என்னது, ஸோ அதெல்லாமே வந்து நான் வந்து காலேஜ்ல பார்த்தேன். ரைட், அதெல்லாமே வந்து கோர்சஸ் மூலயமா நான் வந்து அதுவுமே கத்துக்கிட்டேன். அண்ட் ஃபைனலா வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்ல வந்து ஐ காட் செலக்டட் இன் அ கம்பெனி. ஸோ அது வந்து ஒரு எஸ்டி ரோலுக்கு தான் செலக்ட் ஆனேன். ஓகே, ஸோ ஐ வாஸ் ஹாப்பி, வெரி ஹாப்பி அட் தட் டைம். லைக் ஓகே நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னு சொல்லி நான் ஹாப்பியாக இருந்தேன். நான் யோசிச்சு பார்க்கும்போது லைக் தட் வாஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் டூயிங் டிஎஸ்ஏ ஃபார் அ லாங் டைம். லைக் நான் செலக்ட் ஆன கம்பெனிக்கு வந்து நான் வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடல. ஆக்சுவலி நான் வந்து இன்னும் ஐ வாஸ் ட்ரீமிங் ஃபார் வெரி பிக் கம்பெனிஸ் பேசிக்கலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் ஹேப்பன் ஃபார் அவர் பேட்ச். நான் நிறைய பெரிய கம்பெனிஸ் வந்து எங்கள் பேட்ச் வரல ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் த ரெசெஷன். ஸ்டில் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே, எனக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு. வாட் இஃப் த கம்பெனி விச் ஐ காட் செலக்டட், வாட் இஃப் த ரெவோக் த ஆஃபர், ரைட்? ஒருவேளை வந்து ஓகே இந்த பிசினஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் இல்லை, இப்போ வந்து மார்க்கெட் டவுனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெவோக் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஐ parallelly started preparing for சரி இப்போ ஃப்ரீயா தான் இருக்கும், ஆகஸ்ட் மாசமே முடிஞ்சது. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எங்க காலேஜ்ல 1% ஒரு ஆஃபர் தான் இருக்கிற மாதிரி கண்டிஷன் போட்டுட்டாங்க பிகாஸ் ஆஃப் ரெசெஷன். ஏன்னா நிறைய மல்டிபிள் ஆஃபர் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்காம போயிடும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நான் வந்து ஸ்லோவா வந்து சரி ஒரு வேலை வந்து ஒரு பேக்கப்பா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஒரு டைம்ல ஆக்சுவலி கேட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்ல வந்து நீங்க நல்லா மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்க வந்து லைக் பெரிய காலேஜஸ்ல எம்டெக் பண்ணலாம், லைக் ஐஐடிஸ் என்ஐடிஸ், ஸோ பெரிய காலேஜஸ்லாம் பண்ணலாம். ஸோ 2024ல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து கேட் டிஏன்னு ஒரு பேப்பரை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கேட் டிஏ. சரி நம்மளுக்கு ஏற்கனவே எம்எல் பத்தி நாலேஜ் இருக்கு, சரி நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு 4-5 months வந்து ப்ரிப்பேர் ஆனேன். ஸோ இந்த 2024 February மாசம் வந்து எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு லைக் ஸ்கோர் அரௌண்ட் லைக் 45 marks out of 100. லைக் 45ங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் ஸ்கோர்னு நான் சொல்லுவேன். ஆல்தோ லைக் in competitive exam perspective அது வந்து ஒரு பெரிய ஸ்கோர்னு சொல்லுவேன். ஸோ ஐ காட் ஆல்மோஸ்ட் ஆல் த என்ஐடிஸ் அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ் ஸோ எம்டெக்கு. அண்ட் அகைன் ஸோ பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸும் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப் கேம்பஸில் வந்து ஐ வாஸ் ட்ரைங் ஃபார் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் மிஷின் லேர்னிங் ரோல்ஸ், டேட்டா சயின்ஸ் ரோல்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸோ இந்த ஒரு கம்பெனி லைக் த கம்பெனி விச் ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் இன், ஸோ இந்த கம்பெனி வந்து கிளிக் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் they wanted someone who is very strong in ML basic concepts like the linear regressionல இருந்து the decision tree, random forest, principal compound analysis, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, இதெல்லாமே கேட்டாங்க. அப்புறம் டீப் லேர்னிங் ஓரியன்டடும் கேட்டாங்க. அண்ட் என்எல்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ புதுசாக வந்துருக்குல ஜென்ரேட்டிவ் எல்எல்எம்ஸ், இதை பற்றியுமே எனக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு டொமைன் நாலேஜ் இருந்தனால ஐ வாஸ் ஏபிள் டு லைக் மேக் இட் இன்டு திஸ் job which is machine learning engineer. So and talking about the YouTube journey. So நான் யூடியூப் ஜர்னி வந்து நான் ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு 12th standard எண்ட்ல அந்த மாதிரி ஆரம்பிச்சேன். ஸோ பேசிக்கா எனக்கு வந்து அப்போ என்ன ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, ஸோ நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் என் வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இப்போ இருக்காது, பட் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு எக்ஸாம் இருக்கு, CL18 ஒரு எக்ஸாம் இருக்கு, கிளாட் ஸ்டாண்ட் ஃபார் கிளாட் எக்ஸாம் வந்து இட்ஸ் ஃபார் லா பீப்புள். இந்த லாயர்ஸ் ஒரு லா படிக்கணும்னா நீங்க வந்து கிளாட் எக்ஸாம் வந்து நீங்க பெரிய காலேஜஸ் போகலாம். இப்போ IIT ஜெயினா என்னது, KVP என்னது, ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, அதை பத்தி நான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சுன்னா நான் ஒரு செகண்ட் இயர் வரும்போது நான் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன். அதாவது இப்போ நான் வந்து லைக் எனக்கு அவ்வளோ ப்ரோக்ராமிங் பத்தி அந்த டைம்ல அவ்வளோ நாலேஜ் இருக்குல்ல ஆக்சுவலி. ஸோ நான் வந்து ப்ரோக்ராமிங் கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நான் வந்து நிறைய பிளாக்ஸ் படிச்சு சொன்ன மாதிரி தான் கத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் வந்து லைக் இட்ஸ் எய்தர் இன் ஹிந்தி ஆர் இட்ஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் எனக்கு நல்லாவே வரும், பட் ஸ்டில் ஐம் சேயிங் எய்தர் இன் ஹிந்தி ஆர் எய்தர் இன் இங்கிலீஷ். இல்லைன்னா வந்து நீங்க ஒரு பெய்ட் கோர்சஸ் போகணும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த லைக் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் லைக்
சவுத் இந்தியன்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் வந்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து ஒரு ப்ரோக்ராமிங் சொல்லி தரக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து இந்த என் சேனல் லைக் ஆதி எக்ஸ்பிளைன்ஸ்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நார்மலாக வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சேன். லைக் C++ல வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ், அப்புறம் வந்து மிஷின் லேர்னிங் நிறைய பேர் கற்றுக்கணும்னு இருந்தாங்க. ஸோ ML வீடியோஸும் போட ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ML சீரிஸ் ஃபுல்லாகவே இருக்கு. அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து C++ல வந்து என்டையர் சீரிஸ் இருக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஓகே நீங்க வந்து நல்லாவே சொல்லி தரீங்க, நீங்க வந்து எங்களுக்கு வந்து பைத்தான்ல வீடியோஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸோ பைத்தான்ல வந்து ஸோ எனக்கு பைத்தானும் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ பைத்தான்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் பேசிக்ஸ்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரு கோர்ஸ் மாதிரியே இருக்கு ஃப்ரீயா. அண்ட் இப்போ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸும் பைத்தான்ல இருக்கு. அண்ட் இப்போ கரண்டா வந்து டீப் லேர்னிங் சீரிஸ்க்கு நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா நான் வந்து ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி. ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இந்த ஒரு ஜேர்னில வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, லைக் நிறைய பேர் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சேன்னா லைக் ஓகே ரீஜனல் லாங்குவேஜ்ல எல்லாம் போட்டா வந்து யார் பார்க்க போறாங்க, என்ன சுத்தி இருக்கவங்களும் அதான் சொன்னாங்க. அதாவது பெருசாலாம் பார்க்க மாட்டாங்க. ஐ மீன் லைக் இப்போ கூட எனக்கு வந்து பெருசாலாம் ரீச் இல்லை, பட் ஐ எம் ஸ்டில் சேயிங். ஆனா பாக்குறவங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின் லேர்னிங் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த PhD பண்றவங்க ரிசர்ச்சர்ஸ் அவங்களே வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு பரவாயில்ல இது வரைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி யாரையும் பார்த்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ இட் மேக்ஸ் மீ ஃபீல் ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் மை யூடியூப் ஜர்னி அண்ட் யா சூப்பர் கிரேட் பிரதர். ஸோ ரியலி ஒரு உங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனே நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சின்ன சின்ன குயிக் கொஷின்ஸ் தான் இருக்குது, அதெல்லாம் கேட்டு மட்டும் வி கேன் கோ ஆன். ஸோ இதில் நான் மெயினாக பார்க்கறது ஃபர்ஸ்ட் நான் உங்கள் சேனல் பார்க்குறப்பவே ஐ பர்சனலி திங்க் தட் ஓகே யூ ஹேவ் 5 to 10 years ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஒரு யூடியூப் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோ போடணும்னு நினைச்சாவே இண்டஸ்ட்ரியில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கவங்களுக்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேட்ச் ஆகுமா, நம்ம போய் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு யோசிப்பாங்க. பட் ஸ்டில் ஃப்ரம் 12th இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபர்தராக வந்திருக்கீங்க. நான் நியர்லி 250 people இது வரைக்கும் ஓவராலாக பாட்காஸ்ட் எடுத்திருக்கேன். பட் த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி யாரையுமே நான் வந்து ஃப்ரம் இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடோட இருந்து பிளஸ் ஒரு ஃப்ரம் நிறைய பேர்த்தோட ஸ்டோரி ஃப்ரம் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நான் வந்து காலேஜ் இதில் அரியர் வச்சிருந்து ஃபர்தராக இப்படி வந்துட்டு இருக்கும். பட் உங்களோட ஜேர்னி கம்ப்ளீட்லி டிஃபர் ஃப்ரம் 12th ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து யூ காட் த அமௌண்ட் எடுத்திருக்கீங்க. தென் ஃபர்தராக காலேஜ்லேயும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயம் ஒரு ஜாப் கிடைச்சவே போதுன்னு இருப்பாங்க. பட் அந்த ஸ்டேஜ்லையுமே யூ ஹேவ் அ கான்ஃபிடென்ட் லெவல் ஆஃப் இல்லை என்னோட இது பத்தாது நான் இதுக்கு மேலே எலிஜிபிலிட்டின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் அவ்வளோ ஒருத்தர் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. ஸோ உங்களோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்த புரிதல் அப்படிங்கிறது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இது நிறைய பேருக்கு காலேஜ் முடிச்சுட்டு 1 year 2 year அவன் லைஃப் அவங்களை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒன்று பண்ணணும் வர ஆரம்பிப்பாங்க. பட் ஃப்ரம் 12th இருந்தே உங்களோட எஃபோர்ட்டும் ஒரு விஷயத்தையும் பண்ணணும்னு நினைச்சு ஒரு கரெக்டான ட்ராக்ல ஒரு காலேஜ் எடுத்து அதுலயும் IT டிபார்ட்மெண்ட் எடுத்து ஃபர்தரா பண்ணிருக்கீங்க. ரியலி கிரேட் அண்ட் செம்ம ஜெர்னி தான் சொல்லுவோம். உங்களோட கரியருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆல் த பெஸ்ட். ஸோ அதான் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்காகவும் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல இருந்து ஐ ஹாவ் கொஸ்டின் ஃப்ரம் ஸ்டார்ட்ஸ்ல இருந்தா நீங்க 12th படிக்கிறப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபர்தரா அப்பெல்லாம் நீங்க புக்ல இருந்து வந்து படிச்சேன்னு சொல்றீங்க. பட் இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாமே யூடியூப்லயே இப்ப நீங்க உங்களை மாதிரி எல்லாம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் கோர்ஸ்லாம் கூட ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ அதுவும் தமிழ்ல சொல்லி தரதை பார்த்து ஸ்டில் வந்து நிறைய பேர்த்தால செல்ஃப் லைன் எடுக்க முடியாம நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட் போய் தான் படிக்க முடியுதுன்னு சொல்லி ஒரு 30,000 40,000 நிறைய பேர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து காசு இல்ல ஒரு 50,000 இருந்தா தான் நான் வந்து கோர்ஸ் படிச்சு ஜாபுக்கே போக முடியும்ட்டு ஸ்டில் இந்த 2025லயுமே வெயிட் பண்றாங்க. பட் இந்த பேரியர்லாம் நீங்க வந்து இன்டர்நெட் ChatGPT வரதுக்கு முன்னாடியே உடச்சு வந்து நீங்க புக்ஸ்ல இருந்து உள்ள போயிருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் யுவர் செல்ஃப் லேர்ன் ஜேர்னி? நீங்க NPTEL பத்தி லைட்டா டச் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா ஐ ஃபீல் தட் NPTEL மட்டும் பத்தி இருக்காது, அதுக்கப்புறமேலும் நிறைய விஷயங்களை கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. அஸ் வெல் சேம் டைம் செல்ஃப் லேர்ன் பண்றப்ப நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியுமே கத்து இருந்திருப்பீங்க. இதெல்லாம் இப்படி போனாதான் செல்ஃப் லேர்ன்ல சக்சஸ்ஃபுல்லா படிக்க முடியும். ஏன்னா ஃப்ரம் பேசிக் நாலேஜ் கோடிங்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் வரையும் படிச்சிருக்கீங்க. அது செல்ஃபாவேனா ஒரு ஜேர்னி இருந்திருக்கும். ஸோ இப்போ செல்ஃப் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க அட்வைஸ் என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி போகணும், டெப்தா அதுல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஒரு டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி தரணும்னா இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பத்தி எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். பட் ஆனால் அதை வந்து நான் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பத்தி நான் இப்போ டக்குன்னு வந்து அதை பத்தி சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. அதாவது இவன் ஏன்டா இதெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு யோசிப்பாங்க. பட் அதாவது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செல்ஃப் லேர்னிங் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கத்துக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற விஷயம் இதுதான்.
ப்ரோ நான் வந்து C++ல கோடிங் பண்ணிட்டா இல்லை ஜாவாவில் பண்ணிட்டா இல்லை பைத்தான்ல பண்ணிட்டா, இந்த ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஏன் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறீங்க? நீங்க எதுல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த லாஜிக் பில்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டசன்ட் மேட்டர். அதாவது உங்களால வந்து ஒரு லாஜிக் பில்ட் பண்ண முடியுதுன்னா யூ கேன் ஸ்விட்ச் டு எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த விஷயம் எனக்கு இன்னுமே புரியல, ஏன் வந்து நிறைய பேர் இன்னுமே வந்து அந்த ஒரு டைலமாலே இருக்காங்கன்னு, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க, இன்னுமே அந்த சந்தேகத்துல இருக்கிறாங்க. ஐ பர்சனலி ஃபீல் தட், நான் இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாரும் ஃபீல் பண்ற விஷயம் ஜாவாங்கிறது ஒரு தனி ட்ராக். இப்ப எப்படி வந்து இங்கிலீஷ் தமிழ் வந்து டிஃப்ரெண்ட் தனி சப்ஜெக்ட் மாதிரி ஜாவா பைத்தன் தனி சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கிறனால தான் ஃப்ரெஷர் வந்து ஜாவா போலாமா பைத்தன் போலாமா ஜாவா ஸ்கிரிப்ட் போலாமா இதெல்லாமே ஒரு தனி ரூட், இதுக்கு அதுக்கும் 1% கூட சம்மந்தம் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அதாவது அது படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சின்டெக்ஸ் வந்து எல்லாமே அதை மாத்திரம் மட்டும் போது எல்லாம் மாறுது, அந்த மாதிரி சிமிலரா தான் இருக்குங்கிறத உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்றாங்க. வெளியில இருந்தப்ப இந்த டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான உங்க கிளாரிட்டி கொடுத்துட்டு ஃபர்தர் யூ கேன் கண்டினியூ. செல்ஃப் லேர்னிங் வந்து இட்ஸ் அபவுட் என்ன சொல்றது, இட்ஸ் ஆல் அபவுட் இன்ட்ரெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்குதுன்னா லைக் ஜஸ்ட் ஃபாலோ தட் கியூரியாசிட்டி தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா லைக் ஓகே லைக் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க, லைக் வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, மிஷின் லேர்னிங் பத்தி எங்க கேட்டிருப்பாங்க, பட் ஆனா உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும், பட் ஆனா வந்து வெப் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் முடிக்கலாம்னு சொல்லி அங்கேயே நிறுத்திடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா லைக் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா டக்குன்னு அதை பத்தியும் பாருங்கன்னு நான் சொல்றேன். ஸோ அதை பத்தி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மேபி லைக் யூ வில் லைக் மேக் இட் ரியலி பிக் இன் தட். ஸோ அந்த சான்சஸ் வந்து இருக்கு, ரைட்? ஸோ செல்ஃப் லேர்னிங். ஸோ செல்ஃப் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா லைக் நிறைய மோட்ஸ் இருக்கு. ஸோ அகைன் வந்து வீடியோஸ் பார்த்து கத்துக்கலாம். அண்ட் வீடியோஸ் இப்போ வந்து யூடியூப்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரு டியூட்டோரியல் இருக்கு. ஸோ வீடியோஸ் பார்த்து கத்துக்கலாம். அண்ட் என்ன மாதிரி புக்ஸ் வாங்கி படிச்சு கத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன், பட் ஆனால் புக்ஸ் நான் ஏன் வந்து ஸ்விட்ச் ஆனேன்னா பிகாஸ் அந்த வீடியோ இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றாருன்னா அவர் வந்து அவருக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குதுன்னா அவர் வந்து வேற எங்கேயாச்சும் கத்துன்னு இருக்கணும், கரெக்டா? ஸோ அது வந்து என்ன நான் தேடி பார்த்தேன் ஆக்சுவலி. லைக் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்லோட் பண்றாங்க, அவங்களே எப்படி கத்துக்கிட்டாங்க? இதர் வந்து நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரும். ஸோ இல்லைன்னா வந்து அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த புக்ஸை தேடி போவாங்க. ஸோ எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் நல்லா கத்துக்கணும்னா ஒரு புக்ஸை தேடி போனீங்கன்னா லைக் யூ வில் மாஸ்டர் எவ்ரி திங். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து சில விஷயத்த வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது மறந்து போக கூட சான்ஸ் இருக்கு, சில கான்செப்ட்ஸ், சில டெக்னிக்காலிட்டிஸ்லாம். ஸோ நீங்க வந்து ஒரு புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ட் டு எண்ட் வந்து அந்த ஆத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால வந்து ஐ வுட் சஜஸ்ட் லைக் ட்ரை ரீடிங் புக்ஸ். அப்படி டைம் இல்லைனா தட்ஸ் ஃபைன். இப்போ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்புறம் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர் தோஸ், இந்த பிளாக்ஸ்லாம் படிங்க. ஸோ இப்படி படிக்கிறது மூலமா லைக் யூ வில் கெட் டு நோ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் வந்து அவனும் நானும் செகண்ட் இயர்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்று கூட அவன் கால் பண்ணியிருந்தேன். ஸோ அவன் எப்படின்னா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவான், ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டா முடிக்க மாட்டான். ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன், எனக்கு கோடிங் வரல, எனக்கு வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கும். ஒன்னு வந்து அதாவது மெயினான ரீசன் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, அதனால தான் வந்து உங்களுக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்த கத்துக்க தான் ட்ரை பண்ணணும், தவிர அது வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அதை வந்து நீங்க தள்ளி போடக்கூடாது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அது வந்து என்னோட ஜேர்னில ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா there are some days like where you don't feel like actually like doing the work. அதாவது படிக்கணுமான்னு தோணும். லைக் நீங்க வந்து டெய்லி ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க, கரெக்டா? ஸோ ஒரு நாள் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பீங்க, செகண்ட் டே வந்து சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா இட்ஸ் ஓகே லைக் ஈவன் இஃப் யூ டூயிங் ஃபார் 10 to 15 minutes, பட் டூ தட் திங் எவ்ரி டே. ஸோ அதான் நான் சொல்றேன், செல்ஃப் லேர்னிங் இஸ் ஆல்சோ த சேம். ஸோ நீங்க வந்து புக்ஸ் படிக்க ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க கத்துக்க உங்களுக்கு வந்து அது வந்து லைக் யூ வில் சடன்லி see the compound effect பேசிக்கா. லைக் சடனா வந்து நீங்க ஒரு பிகினரா இருப்பீங்க, டக்குன்னு ஒரு 3 months கழிச்சு பாத்தீங்கன்னா ஓகே எனக்கே எவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு வந்து நீங்களே ஒரு சர்ப்ரைஸா இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணணும். ஸோ அப்படி வந்து ஒரு டைம் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதாவது ஓகே நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளால பண்ண முடியும், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா, அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த டெய்லி ஒரு விஷயத்த பண்ணி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஸோ யூ வில் பி லைக் ஓகே ஐ கேன் டூ எனிதிங், இட் டசன்ட் மேட்டர். ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துடும். Got it, brother.
ஸோ அட் சேம் டைம் புக்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த புக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க, எந்தெந்த புக்ஸ்லாம் ரியலி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை பற்றின ஒரு சில புக்ஸ் மட்டும் ஷேர் பண்ணேன். ஓகே, டெக்னிக்கலாக அகெயின் நான் வந்து இந்த சி ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாலகுருஸ்வாமி சி ப்ரோக்ராமிங், ஸோ அந்த புக் வந்து நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா சியில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சி ஆக்சுவலி இனிஷியலாக, பிகாஸ் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஸோ அந்த புக் படிக்கிறது மூலமா ஐ வாஸ் ஏபிள் டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் இட் ரியலி பெட்டர். இந்த ப்ரொஃபசர் சொல்லி தரதை விட எனக்கு வந்து அந்த புக்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சு நிறைய, இன்னும் என்னது லைக் இன்டெப்தா இருந்துச்சு கான்செப்ட்ஸ்லாம். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஏன் நடக்குது அந்த லைக் வைங்கிற கொஸ்டினுக்கு வந்து எனக்கு நிறைய ஆன்சர் கிடைச்சது சில. அண்ட் சி பிளஸ் பிளஸ்லயும் வந்து தெர் இஸ் புக் பியர்சன் பப்ளிகேஷனோட ஒரு புக் இருக்கு. ஸோ ஒரு பெரிய புக், ஸோ அதுவுமே நான் ஃபாலோ பண்ணேன். அகெயின் இப்போ மிஷின் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் மிஷின் லேர்னிங் வித் டென்சர்ஃப்ளோ அண்ட் scikit-learn ஒரு புக் இருக்கு, ஓரேலி பப்ளிகேஷனோட ஒரு புக். ஸோ அந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். லைக் அந்த புக்கை நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கனாலே வந்து ஐ வில் சே தட் நீங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலி எம்எல்ல. ஸோ அது ஒரு நாலேஜபிளான புக். ஸோ ஜென்ரலா புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் படிச்சது வந்து மோஸ்டா இட்ஸ் லைக் எனக்கு வந்து ஃபைனான்ஸ் புக்ஸ் நான் நிறைய பிடிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா கூட லைக் லெட்ஸ் டாக் மணின்னு ஒரு புக், லைக் இட்ஸ் பை மோனிகா ஹெலன், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி புக். அண்ட் ஆல்சோ இப்போ கூட ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலி, சூப்பர் கம்யூனிகேட்டர்ஸ்னு ஒரு புக். சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் லைக் ஜென்ரலாக நான் படிப்பேன் டெய்லி. கிரேட் பிரதர். ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் மெயினாக நோட் பண்ணி இந்த விஷயம், நீங்கள் கொஞ்ச நாள் படிச்சதுக்கு அப்புறமேல யூ பர்சனலி ஃபீல் தட் டிஎஸ்ஏ இஸ் இம்பார்ட்டன்ட் திங். அது நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் நிறைய பேர்கிட்ட இல்லை, ப்ளஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதும் கடைசி 2 மாதம் 3 மாதம் படித்தா போதும், ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ டிஎஸ்ஏ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு ஃப்ரெஷருக்கு ஜாப் எடுக்கிறதுக்கு டிஎஸ்ஏ எப்படி கை கொடுக்கும், டிஎஸ்ஏ கண்டிப்பாக இப்போ இருக்க இந்த 2025ல ஃப்ரெஷர் படித்தாதான் வேலை கிடைக்குமா? கிவ் மீ கிளாரிட்டி. ஓகே, ஷூர். ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷர் கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ கம்பெனிஸ்க்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிரைட்டீரியா வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட் ஷுட் பி ஏபிள் டு quickly grasp things and do whatever the company tells basically. அதாவது எந்த டெக் ஸ்டாக் ஆனாலும் சரி, regardless of like whether you are interested in it or not, but ஆனா உங்களுக்கு வந்து அந்த செய்யற அளவு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அந்த அடாப்டபிலிட்டி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ சும்மா ஒரு காமன் சென்ஸ் வேலை நம்ம யோசிச்சு பார்க்கலாமே. இப்போ வந்து லெட்ஸ் சே ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு பிரான்ச்ல. இப்போ ஒரு கம்பெனி வரும், ஸோ அந்த கம்பெனி வந்து லைக் ஏற்கனவே வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கணும்னு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய வேற டொமைன்ஸ்ல நிறைய நாலேஜ் இருக்கலாம். ஒருத்தருக்கு மிஷின் லேர்னிங், ஒருத்தருக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங், ஒருத்தருக்கு வந்து வேற ஏதாச்சும் டெவாப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கலாம், ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் ஆனால் அந்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்டர்வியூ மாதிரி எடுக்க முடியாது லைக் ரெக்ரூட்டர்ஸ்க்கு, ரைட்? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் காமனா என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷருக்கு இந்த மாதிரி ஒரு லாஜிக்கலா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களாங்கிறத எப்படி செக் பண்ணுவாங்க? ஒன்னு வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதாவது நார்மல் இந்த ஆப்டிடியூட் அந்த குவான்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னன்னா ப்ரோக்ராமிங் எதுக்கு வைக்கிறாங்க? பிகாஸ் தே வாண்ட் டு செக் வெதர் த பர்சன் ஹஸ் லேர்ன் சம் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங்ல வந்து லாஜிக் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ப்ரோக்ராமிங்ல லாஜிக் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பேசிக்கா. ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஓகே ஐ எம் ஆல்சோ வர்த்தின்னு நீங்க வந்து காமிச்சிக்கணும் பேசிக்கா. லைக் they should feel that okay உங்களை ஹையர் பண்றது மூலமா you will be an asset to the company. So அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா so data structure is very important because இந்த டிஎஸ் ரவுண்ட் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இருக்க டேலண்ட் வந்து நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஒரு இன்டர்வியூல. உங்களுக்கு மிஷின் லேர்னிங் தெரிஞ்சாலும் சரி, இல்ல உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ டிஎஸ்ஏ வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஆஃப் கேம்பஸ்ல வந்து நீங்க ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக்கா போறீங்கன்னா வந்து டிஎஸ்ஏ அவ்வளவு மேட்டர் ஆகாது. ஏன்னா நீங்க அப்ளை பண்ற டொமைன் ஸ்பெசிஃபிக்கா பண்றீங்க, நீங்க டெவாப்ஸ்ல பண்றீங்க, கிளவுட்ல பண்றீங்கன்னா யூ வில் பி ஆஸ்க்டு டாக்கர்னா என்னது, அப்புறம் அந்த கிளவுட் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ மெஷின் லேர்னிங்னா லைக் எம்எல் கான்செப்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி மோஸ்டா அந்த மாதிரி இன்டர்வியூ போயிடும். பட் ஆனா ஒரு காமன் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்ஏ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஐ எம் நாட் சேயிங் தட் ஈவன் இன் ஆஃப் கேம்பஸ் லைக் தே டோன்ட் ஆஸ்க் டிஎஸ்ஏ, தே வில் ஆஸ்க் டிஎஸ்ஏ, பட் the level of questions will be like comparatively less when compared to the general the software development roles வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹார்டா இருக்கும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ அதனால வந்து டிஎஸ்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ and again I'm stressing that start studying DSA like once you enter second year. So second year வந்து start பண்ணிடுங்க. So that will be the right time. So second yearல வந்து DSAவும் பாருங்க, டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் பாருங்க. So உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதையும் சேர்த்து பாருங்க, பட் DSA விட்டுறாதீங்க. So further the next thing you covered about like ஃப்ரெஷருக்கு வந்து இப்போ கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு. ஏன்னா 2024 நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ டெவலப்மெண்ட் ரோலுக்கு அட்டன் பண்ணிருக்கீங்க, ஃபர்தரா மிஷின் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் போனீங்க.
எப்படிலாம் கம்பெனிஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, வாட் ஆர் த சேலஞ்சஸ், கம்பெனி வந்து இவ்வளோ தூரம் ஸ்கில்டாக இருக்காங்க எடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியா என்ன மாதிரி சொல்லுவீங்க? பிகாஸ் ஃப்ரெஷர் வந்து ஓகே இதுதான் கிரைட்டீரியா போல ரெடியாக இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் ஆர் த கிரைட்டீரியா? ஆல்ரைட். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி லைக் இந்த ஆப்டிடியூடெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிங்க. இந்த நார்மல் ஆப்டிடியூடெல்லாம் லைக் லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்ல பார்த்தாலும் போதும். பட் மேக் ஷூர் தட் யூ ஆர் குட் இன் மேத்ஸ் பேசிக்கா. லைக் ஏன்னா மேத்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகிறவங்களும் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் மெயினாக வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் யூ ஷுட் பி ஏபிள் டு லைக் மேக் த ரெக்ரூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் சேயிங். ஸோ அவ்வளோ தெரிஞ்சா போதும். லைக் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். ஓகே எனக்கு வந்து இந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி பேசணும் அப்படிலாம் கிடையாது. லைக் சும்மா நார்மலாக பேசாந்தாலே போதும். அப்புறம் மூணாவது வந்து அகைன் கமிங் பேக் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டட் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அகைன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா தெரியணும். ஸோ இது மூணுமே கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும். லைக் யூ வில் பி ஏபிள் டு லைக் கிராக் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ். ஸோ ரிகார்ட்லஸ் ஆஃப் வெதர் யூ ஹவ் டன் டெவலப்மெண்ட் ஆர் நாட். ஸோ நீங்க வந்து டெவலப்மெண்ட் ஓகே நீங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க, வெப் டெவலப்மெண்ட் தெரியும், மிஷின் லேர்னிங் தெரியும், ஆண்ட்ராய்ட் தெரியும்னா ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஆட் ஆன். அது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் தான் தரும் தவிர பட் இட்ஸ் நாட் நெசசரி ஆக்சுவலி. பட் ஸோ இந்த கரண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் லைக் டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் பாருங்க. டெவலப்மெண்ட் நான் என்ன மெயினாக சொல்லுவேன்னா லைக் இந்த ஜென்ரலாக வந்து எல்லா டெக்னாலஜிஸ் பற்றியும் வந்து ஒரு ஐடியா இருக்கணும் உங்களுக்கு. அதாவது எம்எல்னா என்னது, கிளவுட்னா என்னது, எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே. அப்புறம் மெயினாக வந்து அந்த கிட்ஹப்னு இருக்கு. லைக் கிட்ஹப் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கிட் வந்து எதுக்குன்னா நீங்க ஒரு டீம்ல வேலை செய்றீங்கன்னா உங்க கோடை வந்து புஷ் பண்றதுக்கு ஒரு ரெபாசிட்டரி இருக்குதுன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல உங்க கோடை புஷ் பண்ணுவீங்க, மெர்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சாலே வந்து லைக் யூர் பி வெரி ரெடி டு லைக் கிராக் எனி இன்டர்வியூஸ். அதே மாதிரி ஹவ் அபவுட் ஜாப்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா லாஸ்ட் 2024 மார்க்கெட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருந்தா கூட அந்த கம்பெனிக்கு ஷோகேஸ் பண்றதுக்குன்னே ஒரு டேலண்ட்டும் ஒரு யூனிக்கான ஒரு அப்ரோச் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாருமே அப்ளை பண்றாங்க. யூ கேன் ஆல்சோ ஃபீல் லைக் இப்போ டெவலப்மெண்ட் ரோல் பண்ணா 5000-10,000 பேர் அப்ளை பண்றாங்க. டேட்டா சயின்ஸ் போனாலும் 1000 people ஆர் அப்ளைங் ஃபார் அ சிங்கிள் ரோல். எப்படி வந்து நீங்க கிராக் பண்ணீங்க ஆஃப்லைன்ல? வாட் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்? உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அதை பத்தின கொஞ்சம் விஷயங்கள் லைக் எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணீங்க, என்ன ஆப், நௌக்கரியா, லிங்க்டினா, எப்படி கம்பெனி உங்களை ரீச் அவுட் பண்ணாங்க, எத்தனை கம்பெனி தாண்டி இந்த கம்பெனி இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதை பத்தி. Yeah, so coming back to like resume. So resume பத்தி பேசணும்னா resume வந்து அகைன் இந்த ரெசியூம்ல நிறைய பிரச்சனை இருந்துச்சு எனக்கு கூட. அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து கேன்வா யூஸ் பண்ணி ரெசியூமே கிரியேட் பண்ணேன். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா கேன்வாலாம் யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஏடிஎஸ்ல வந்து போகாது, அதாவது இந்த ஆன்லைன் ஸ்கிரீனிங்ல வந்து அந்த ரெசியூமே பாஸ் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால சரி அகைன் வந்து இந்த ஓவர்லீஃப்னு ஒரு வெப்சைட் இருக்கு, ஓவர்லீஃப். ஸோ அந்த வெப்சைட்ல டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். லைக் நிறைய பேர் வீடியோஸும் போட்டிருப்பாங்க இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவீங்கன்னு. ஸோ அந்த ஒரு ஓவர்லீஃப் நான் எதுக்கு சொல்றேன்னா ஓவர்லீஃப் இஸ் சிம்பிள் ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட், எந்த ஒரு கிராஃபிக்கும் கலரும் இல்லாம சும்மா ஒரு டெக்ஸ்ட் பிளாங்க் டெக்ஸ்ட் வச்சு ஒரு ரெசியூமே கிரியேட் பண்றது. ஸோ இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் இருந்தாலே போதும். லைக் நார்மல் சிம்பிள். இல்லைன்னா வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. யூ கேன் ஜஸ்ட் மேக் எ ரெஸ்யூமே யூசிங் அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஸோ இதுலேயே வந்து நல்லா ஃபார்மேட் பண்ணி ரெஸ்யூமே பண்ணாலும் தட் ஆல்சோ ஒர்க்ஸ். அண்ட் ரெஸ்யூமேல வந்து அகைன் மெயினா நீங்க போட வேண்டிய விஷயம் யுவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் மெயினா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லைக் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நீங்க டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லைக் எந்த இப்போ வெப் டெவலப்மெண்ட்னா மேக் ஷூர் தட் யூ ஹேவ் ஒரு ரெஸ்ட் ஏபிஐ வச்சு ஒரு CRUD ஆப்ரேஷன் லைக் கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஸோ CRUD ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஆண்ட்ராய்ட்னாலும் சேம் அதே மாதிரி. அண்ட் எம்எல்ல வந்து ஒரு டீப் லேர்னிங் பேஸ்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன், இல்லை நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருந்தீங்கன்னா ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இட் ஆல் ஆட்ஸ் வெயிட்டேஜ். அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஸோ இந்த இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு குளோபல் ரேங்கிங் வந்திருக்கு, நேஷனல் ரேங்கிங் வந்திருக்குன்னா ஸோ அதையும் மென்ஷன் பண்ணலாம். இட் ஆல்சோ பூஸ்ட் யுவர் ரெஸ்யூமே. ஸோ இதெல்லாமே வந்து லைக் யூ கேன் இட்ஸ் ரெஸ்யூமே இஸ் ஜஸ்ட் அபவுட் என்ன சொல்றது, இட்ஸ் அபவுட் லைக் டெல்லிங் வாட் யூ ஹவ் அச்சீவ்டு. ஸோ நீங்க வந்து இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் டெல்லிங் வாட் யூ ஹவ் அச்சீவ், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்றீங்க இன்னொருத்தருக்கு, ரைட்? ஸோ ஜாப் ஆப்ஸ் வந்து நான் மெஜாரிட்டி யூஸ் பண்ணது லிங்க்டின் தான் நான் சொல்வேன். லிங்க்டின் மெஜாரிட்டி யூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு வெப்சைட் என்னன்னா வெல்ஃபவுண்ட் ஒரு வெப்சைட் இருக்கு, WELLFOUND, வெல்ஃபவுண்ட். முன்னாடி வந்து ஏஞ்சலிஸ்ட்னு இருந்துச்சு, இப்போ வெல்ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வெல்ஃபவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபவுண்ட்ல வந்து யூ கேன் see a lot of startups பேசிக்கா. பெரிய கம்பெனிஸ் எதுவுமே இருக்காது வெல்ஃபவுண்ட்ல, பட் ஆனால் எல்லா ஸ்டார்ட் அப்ஸுமே அங்கே இருக்கும். ஸோ வெல்ஃபவுண்ட்ல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா யூ கேன் ஈஸிலி ஆக்சுவலி லைக் கெட் மெசேஜ் ஃப்ரம் த கம்பெனி. அதாவது அவங்க வந்து கண்டிப்பாக ரெஸ்யூமே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ லிங்க்டினோ இல்லை நௌக்கரியோனா நிறைய பேர் அப்ளை பண்றாங்க.
ஸோ அதனால வந்து ஆனால் வெல்ஃபான்ல வந்து என்னன்னா வெல்ஃபான்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த டொமைன் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து யூ வில் கெட் இன்டர்வியூ கால்ஸ் பேசிக்கா. ஸோ நான் வந்து இந்த ஆஃப் கேம்பஸ் அப்ளை பண்ணது லிங்க்டின் மூலியமா தான். அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் தட் வென் யூ ஆர் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ், make sure that try to get referral from some employees of the company. நீங்க ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஸோ அந்த கம்பெனியில யாரையாச்சும் பிடிச்சி ரெஃபரல் கேளுங்க. ஸோ நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய பேர் எனக்கு தராமே இருந்திருக்காங்க. ஸோ அது ஒரு வேற விஷயம். பட் ஸோ இந்த மாதிரி ரெஃபரல் இருந்தால் உங்களுக்கு வந்து ஐ டோன்ட் சே தட் ரெஃபரல் இருந்தால் உங்களுக்கு கிடைச்சிடும் நான் சொல்லலாம். பட் அட்லீஸ்ட் த சான்சஸ் ஃபார் கெட்டிங் த இன்டர்வியூ கால் இஸ் ஹை இஃப் யூ அப்ளை டு ரெஃபரல். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? எந்த விஷயம் உங்களுக்கு ஜாப் கிடைக்க வச்சது? எந்த விஷயம் உங்களுக்கு இன்டர்வியூ வர வச்சு இப்போ பிளேஸ் ஆக வச்சது? ஐ கான்ட் டெல் வெதர் இட் ஆக்சுவலி ஒர்க் அவுட். ஏன்னா அதே விஷயம் வந்து ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. ஓகே, பேஸ்ட் ஆன் நான் அப்ளை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ஐ யூஸ் டு அப்ளை லைக் ரேண்டமா அப்ளை பண்ணுவேன். அதாவது கம்பெனிஸ் வந்து இந்த டெசிக்னேஷன் எனக்கு வந்து அந்த ஸ்கில் இருந்துச்சு நான் அப்ளை பண்ணேன், அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆல்சோ அட் த சேம் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா லைக் எந்த கம்பெனி அப்ளை பண்ணணும் அந்த கம்பெனில யாரையாச்சும் ஒருத்தர் லிங்க்டின்ல சர்ச் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ரெஃபரல் தரீங்களான்னு கேட்பேன். ரெஃபரலையும் நான் அப்ளை பண்ணிருக்கேன். ரெஃபரல்ல வந்து ஐ அப்ளை ஃபார் 5 லைக் அரௌண்ட் 10 டைம்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன் ரெஃபரல்ல. பட் 10 டைம்ஸ் வந்து இட் டிட் ஒர்க் அவுட் ஆக்சுவலி. ரெஃபரல்ல கூட எனக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸ் பெருசா வரல. பட் ஆனா இப்போ நான் கரண்டா ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ல ஐ வென்ட் த்ரூ ரெஃபரல் ஒன்லி. ஆக்சுவலி அந்த பர்சன் எனக்கு யாருன்னு கூட தெரியாது ஆக்சுவலி. பட் ஹி ரெஃபர்ட் மீ பிகாஸ் லைக் மை ப்ரொஃபைல் வாஸ் குட். ஸோ ரெஃபர் பண்ணாரு, இன்டர்வியூ கால் ஸ்கெடியூல் ஆச்சு. இட் வென்ட் லைக் எல்லாமே ஸ்மூத்தா போயிடுச்சு. அப்புறம் லைக் இன்டர்வியூ ப்ராசஸ் இந்த இன்டர்வியூ சொல்லலாம் ஒரு 10 to 20 கிராக் பண்ணா ஒரு 30 டோரை தட்டினாதான் ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட்? நம்ம அந்த இது இருக்குல்ல லைக் த மோர் டாட்ஸ் யூ த்ரூ அவுட் த வால் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் இஸ் லைக்லி டு ஸ்டிக். ஸோ அதான். ஸோ அதுதான் வந்து நான் இந்த காலேஜ் வால்ல எழுதி வச்சிருப்பேன் ரூம்ல. காட் கிரேட். ஸோ செம்மையா இருந்துச்சு உங்க ஜேர்னி. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. ஸோ நியர்லி ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தர்லி ஐ கோயிங் டு கன்க்ளூட் இட். ஒரு கன்க்ளூஷனா ஒரு ஃப்ரெஷ்ஷரா ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த விஷயத்த நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கப்ப நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் டூயிங் திஸ் மிஸ்டேக். நான் இந்த விஷயத்த கிளாரிட்டி கொடுத்தே ஆகணும்னா எந்த விஷயத்த நீங்க கிளாரிட்டி கொடுத்து கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சூஸ் பண்றது அந்த டைலமாலே இருந்துட்டு எதுவுமே சூஸ் பண்ணாம இருந்துடாதீங்க. ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஏன்னா நான் பாக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ என் காலேஜ்லயே வந்து சில ஜூனியர்ஸ் வந்து லைக் என் சேனல் பாக்குறவங்க இருக்காங்க. பட் அவங்க வந்து எப்படின்னா ஒரு விஷயம் கத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, பைத்தான் கத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் வந்து அதுலயே இருப்பாங்க, பைத்தான்லயே இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதை எப்ப நீங்க வந்து பினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோலை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது அதை இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 இயர்ஸா நான் வந்து பைத்தான் தான் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன சொல்ற லைக் அது ஆல்சோ இன்னும் முக்கியமான விஷயம் இந்த கோர்ஸ் பண்றேன் லைக் அது இந்த கோர்சஸ் இந்த ஆன்லைன் கோர்சஸ் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு லைக் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணாம இருக்காதீங்க. இது ரொம்ப ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா த மோர் இன்டர்வியூ யூ அட்டெண்ட் த மோர் யூ வில் நோ வாட் த கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க, எனக்கு ஸ்கில்ஸ் இல்லை, இப்போ நான் அப்ளை பண்ணேன்னா ரிஜெக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ மேக் ஷூர் தட் யூ டோன்ட் மேக் தட் மிஸ்டேக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்குமே. ஸோ அதே மாதிரி கைஸ், ஸோ நீங்களுமே கூட தமிழில் யூ நீட் டு லேர்ன் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட சேனல் செக் பண்ணி பாருங்க. டைட்டிலே அவரோட சேனலையுமே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் டேக் பண்ணுறேன். ஸ்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்காரு. எனக்கே ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. ஐ பர்சனலி ஃபீல் தட் ஹி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் 5 to 10 years இருக்கணும். பட் ஒரு ஃப்ரெஷராக இருந்து இவ்வளோ தூரம் போட்டிருக்காருன்னா இட்ஸ் வில் கனெக்ட் லைக் எப்படி நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஸ்டாஃப் சொல்லி கொடுக்குறது புரியாம நம்ம கிளாஸ்ல லாஸ்ட் மினிட் நம்ம சொல்லி நம்ம ஃப்ரெண்டோ கூட உட்காந்து படிக்கிறோம் சொல்லிக்கிறப்ப நல்லா புரியுற மாதிரி லைக் தட் வே நிறைய வந்து இப்ப இருக்க எக்ஸாம்ல வச்சு அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நானுமே ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய பிளேலிஸ்டும் நிறைய வீடியோஸ் ஃபுல்லாவே போட்டிருக்காரு. சும்மா ஒரு 5 நம்மள மாதிரி 10 minutes அவேர்னஸ் வீடியோஸா இல்லாம டெப்த் இன்டு த கான்செப்ட்ஸ் எங்கேயுமே போட்டிருக்காரு. டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ரியலி தேங்க்ஸ் லாட். ஸோ நான் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன், நான் மறந்துட்டேன். ஐ மீன் ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து லைக் அவங்க மணி பே பண்ணி இந்த ட்ரைனிங்குக்கு போறாங்க. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் வந்து யாரும் பண்ணாதீங்க. இப்போ கூட லைக் ரீசெண்டா என்னோட ஜூனியர் ஒருத்தங்க நான் போலாமான்னு சொல்லி. ஸோ இன்டர்ன்ஷிப்னா லைக் எய்தர் தே ஹேவ் டு பே யூ ஆர் அன்பெய்ட் இன்டர்னா இருக்கும். நீங்க வந்து லைக் பே பண்ணி இன்டர்ன்ஷிப் போற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லைக் இது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ இன்டர்ன் வந்து
ஒரு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னு போறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. யா ஸோ கிரேட் ப்ரோ. ஸோ ரியலி தேங்க்ஸ். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெஃபினெட்லி இஃப் யூ கம் டு சென்னை நம்ம ஆஃப்லைனில் மீட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். we can meet in a meetup or another group podcast also. Thanks a lot brother. Thanks for connecting. People also உங்களோட LinkedIn ID or YouTube channel எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறேன். டெஃபினெட்லாம் நம்மளோட ஆடியன்ஸ் அவங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க ஃபார் அ டவுட். டெஃபினெட்டாக உங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரியலி தேங்க்ஸ் a lot brother. Thank you so much. Thank you.